பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதா? பிரம்ம முகூர்த்தம் எல்லோருக்கும் நல்லது என்று நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு ஆழமான கேள்வி இருக்கிறது. இந்த நேரத்தின் பலன் எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதா? ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் தனி மன அமைப்பு, தனி ஆற்றல், தனி பிரதிபலிப்பு இருக்கிறது. அதனால் அதிகாலை நேரம் சிலருக்கு மிக வேகமாக வேலை செய்யும், சிலருக்கு மெல்ல வேலை செய்யும். அக்னி ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு இவர்கள் இயல்பாகவே செயலாற்றல் அதிகம் கொண்டவர்கள். ஆனால் மன அமைதி குறைவாக இருக்கலாம். அதிகாலை நேரம் இவர்களுக்கு மனதை சமநிலைப்படுத்தும். குறிப்பாக ஓம் நம சிவாய அல்லது சூரிய நமஸ்காரம் இவர்கள் ஆற்றலை சுத்திகரிக்கும். பூமி ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம் இவர்கள் நிலைத்தன்மை கொண்டவர்கள். ஆனால் சனி தாக்கம் அதிகமாக இருக்கும்போது சோர்வு வரும். அதிகாலை நேரம் இவர்களுக்கு உள்ளுணர்வு தெளிவை தரும். அமைதியான ஜபம் இவர்களுக்கு உள் உறுதியை பலப்படுத்தும். காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம் இவர்கள் சிந்தனை அதிகம், எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் இவர்களுக்கு எண்ண ஓட்டத்தை அமைதிப்படுத்தும். 5 நிமிடம் மூச்சு கவனம் வைத்தாலே பெரிய மாற்றம் காணலாம். நீர் ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம் இவர்கள் உணர்ச்சி ஆழம் கொண்டவர்கள். சந்திரன் தாக்கம் அதிகம். அதிகாலை நேரம் இவர்களுக்கு ஆன்மீக எழுச்சி தரும். இந்த ராசிக்காரர்கள் அதிகாலை ஜபம் செய்தால் உடனடி உள்ள அமைதி உணரலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பிரம்ம முகூர்த்தம் எல்லோருக்கும் நல்லதே. ஆனால் அது எந்த ராசியில் பிறந்தவர்களோ அந்த ராசியின் பலவீனத்தை சமநிலைப்படுத்தும் விதத்தில் வேலை செய்கிறது. ஜோதிடம் பயமுறுத்துவதில்லை, அது நம்மால் புரிந்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அதிகாலை நேரம் உங்கள் மன அமைப்பை மெதுவாக மாற்றும். ஒரு கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள். நான் அதிகாலை எழுந்தால் என் ராசியின் எந்த பலவீனம் சமநிலையாகும்? அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவத்தில்தான் காண முடியும். இது ஃப்ளோ பக்தி, ஆன்மீகத்தை அனுபவமாக மாற்றும் பயணம். உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்ட்ல எழுதுங்கள். அடுத்த பகுதியில் சனி அதிக தாக்கம் உள்ளவர்கள் ஏன் அதிகாலை எழ சிரமப்படுகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த தொடரை தவறவிடாமல் ஃப்ளோ பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.